அனைவருக்கும் வணக்கம். நம்ம உருளைக்கிழங்கு வெற்றி கழகம் இருக்கு இல்லையா? ஏன் உருளைக்கிழங்குன்னு சொல்கிறேன்னா இங்கே பாருங்களேன், எவனை பார்த்தாலும் உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கான். அந்த உருளைக்கிழங்கு வெற்றி கழகத்துலேருந்து புதுசாக ஒரு அணில் நம்மளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கு. இந்த அணில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்யூஸ் பண்ணக்கூடிய அணில். முன்னாடியெல்லாம் நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், இந்த அணிலோட வீடியோஸ்லாம். பேர் விஜய் டாக்ஸா. விஜயை பற்றி பேசுகிறதுனால விஜய் டாக்ஸ் பேரை பார்த்தீங்களா? இந்த அணில் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் அப்யூஸ் பண்ணுறது. இவங்களை எதிர்த்து யாருமே பேசிடக்கூடாது. எதிர்த்து பேசிட்டா உடனேயே அவனை வந்து கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுறது, கேவலமாக வசைப்பாடுறது. அது மட்டும் இல்லாமல் விஜயை பற்றி யார் பேசினாலுமே இவர் விட்டவே மாட்டார். விரட்டி விரட்டி அடித்து வெளுன்னு வெளுத்து விட்டுருவார் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க மொத்த குரூப்புமே இப்படி தான் இருக்கானுங்க. யார் இவங்களுக்கு எதிராக பேசுனாலுமே, யார் எதிராக வீடியோ போட்டாலும், யார் எதிராக கருத்து தெரிவித்தாலும் உடனே ட்ரிகர் ஆகிடுறானுங்க. ட்ரிகர் ஆகி விமர்சனம் தான் வைக்கிறானுங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அப்யூஸ் பண்ணுறது, கெட்ட கெட்ட வார்த்தைகள். இந்த விஜய் டாக்ஸோட பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமான வார்த்தைகள்லாம் இருக்கும், கேட்கவே சகிக்காது. எப்படி தான் இந்த சேனலே உட்காந்துருந்து ஃபுல்லாக எல்லா வீடியோவே ஃபுல்லாக பார்க்குறானுங்க இந்த அணில் குட்டிகள்ன்றது தான் புரியல. இந்த மாதிரி ஆட்கள் பேசுகிறதே உட்காந்துருந்து பார்க்குறானுங்கன்னா அப்போ அவனுங்க என்னத்தை கன்சியூம் பண்ணுவானுங்க? விமர்சனம் பண்ணுறதை கன்சியூம் பண்ணுவானுங்களா? அரசியல் பேசுகிறத கன்சியூம் பண்ணுவானுங்களா? இல்லைன்னா இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறதை கன்சியூம் பண்ணுவானுங்களா? அதை தான் அவனுங்க வெளிக்காட்டுவானுங்க. யாரை பார்த்து கற்றுக்குறோமோ அவங்கள மாதிரியே தானே பிரதிபலிப்போம். அப்யூஸ் பண்ணுறதை பார்த்து கற்றுக்குறோன்னா அப்போ போகிற வரவங்களையெல்லாம் அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்க தான் தோணும். இந்த பொட்டேட்டோ கழக வாரியர்களே, வெர்ச்சுவல் வாரியர்களே, ஏன் உங்கள் கட்சியில் எல்லாம் உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கீங்க? அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா? எங்களுக்கு தெரியல, அதான் கேட்குறோம். யாரை பார்த்தாலும் வீடியோ போடுறவனுங்கெல்லாம் உருளைக்கிழங்கு மாதிரி தான் இருக்காடுங்க. சரி, அந்த அணில் பேசின வீடியோவை பார்ப்போம் வாங்க. அதுலேயும் நேற்று ஒரு நீட்டை பற்றி ஒரு 30லேருந்து 40 செகண்டோ இல்லை ஒரு நிமிஷம் மேக்ஸிமம் பேசியிருப்பாரா. அது கூட நீட்டை பற்றி பேசலை, பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிட்டு போகிறார். ஆனால் 20-30 சேனலில் உட்காந்து 200 ரூபா காசுக்கு பிச்சை எடுக்கிற அந்த கம்முநாட்டிங்க உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்க பாருங்க. ஒப்பாரி இழவு வீட்டில் ஒப்பாரி வைக்கிறத விட இவங்க பெட்டராக வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒப்பாரி வைக்கிறாங்க. யூஸ் பண்ணுற வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்களா? இதுதான் டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக். 20-30 சேனலில் பேசுகிறாங்களாம். இவருடைய வேலையே என்ன அப்படின்னா 20-30 சேனலில் போடுற வீடியோவையும் எடுத்து போட்டு அதுக்கு ரிப்ளை கொடுத்து மாங்குன்னு கத்துவாப்பில். எனக்கு இது பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு எறும்பு 40 யானையை கூட சண்டைக்கு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் தான் எறும்புன்னு உங்களுக்கே தெரியுதுலடா. மொத்தமே 2-3 பேர் தான் சேனல் வச்சுருக்கீங்க. மீதி எவனும் பேசவும் மாட்டானுங்க. ஏன்னா பேசுகிறதுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்களே எங்ககிட்ட மாட்டி அல்லோல் பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா பேசுகிறதுக்கும் எதுவும் இல்லையே. உங்கள் கட்சிக்கு ஏதாவது ஒரு கொள்கை, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, ப்ராப்பராக அரசியல் பேசுகிறதுக்குன்னு ஒரு ப்ராப்பராக ஒன்றுமே இல்லையே உங்ககிட்ட. அப்போ என்ன பேசுவீங்க நீங்கள்? இன்னும் எத்தனை பேர் தாவை கலர்ந்து சேனல் ஆரம்பிச்சு இது மாதிரிலாம் பேச வந்தாலுமே நாங்கள் எதிரில் வீடியோ போட்டு செம்மையாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம் உங்களையெல்லாம் வச்சு. ஏன்னா உங்களுக்கு எதுவுமே பேசுறதுக்கு இல்லாமல், பேச தெரியாமல், கிறுக்குத்தனமாக எதையாவது பேசி மாட்டி பிடிக்கிறீங்க. இப்போ இந்த நபர் பேசுனதெல்லாம் பார்ப்போம் பாருங்க, எந்த அளவுக்கு மலுமட்டத்தனமாக பேசி வச்சிருக்காரு அப்படின்றத பாருங்க. எப்படியாவது ஃப்ரேம் பண்ணிடணுமா விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோடைய பி டீம். விஜய் அவர்கள் பார்த்தீங்களா பிஜேபி எப்படியாவது உள்ளே கொண்டு வரதுக்கு எப்படிலாம் முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு. டேய், இத்து போன ஈத்தரைங்களா, நீங்கள் பண்ணுற ஊழல், நீங்கள் சொல்கிற பொய், நீங்கள் பண்ணுற ஃப்ராடுத்தனம், இது எல்லாத்தையும் ஒன்றா வெளியில் கொண்டு வரனால உங்கள் எல்லாருக்கும் பேதி போகுது அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியும். ஸோ ஏண்டா நீங்கள்லாம் பொய்யா கதை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. பொய்யா ஒரு நரேட்டிவாக செட் பண்ண துடிக்கிறது. ஊழல்னு. என்ன ஊழல்? சரி, ஒரு 10 ஊழல் லிஸ்ட் எடுத்து அடுக்கி காட்டுங்க வித் ப்ரூஃபோடு அடுக்கி காட்டுங்க. எங்ககிட்ட ஒரு 10 ஊழலை நீங்கள் வந்து ப்ரூஃபோட ப்ராப்பராக சப்மிட் பண்ணிடுங்க பார்ப்போம். உங்களால் தான் முடியாது. ஏன்னா அப்படி ஒன்றும் இல்லை. சும்மா இந்த வாயால் வடை சுட வேண்டியது தான். ஆக்சுவலி வாயால் வடையெல்லாம் சுட முடியாது. ஆனால் எப்படி வாயால் வடை சுட முடியாதோ அப்படி தான் நீங்கள் திமுக மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் இருக்குது. வாயாலே வடை சுடுறது புரியலல்ல. அணில்களுக்கு புரியாது, புரியவும் கூடாது. அதுதான் அணில்களுக்கு அவ்வளோதான் அறிவு. ஸோ அப்படி எல்லாரும் கூட்டமாக வானவில் குரூப்ஸாக உட்காந்து வீடியோ போடும்போது இவன் ஒருத்தன் மட்டும் தற்கொலைத்தனமாக தனியாக உட்காந்து வீடியோ போட்டு தவனாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதை நான் பார்த்துருக்கேன் முன்னாடி. தனியாக இருந்து வீடியோ போடுறவங்கலாம் தற்கொலையான், கூட்டமாக இருந்து வீடியோ போடுறவங்கலாம் வானவில் குரூப்ஸ் தான். அப்போ இப்போ பேசுகிறவரும் தனியாக இருந்தானே பேசுகிறாரு, தற்கொலை தானே? அப்போ நீயும் கூட்டமாக இருந்து பேசுகிற ஏதாவது சேனல் இருக்கா? எவனுமே இல்லையே. எவனுமே அப்படிலாம் பேச வரமாட்டானுங்க. ஏன்னா வந்தால் நம்மக்கிட்ட மாட்டுவானுங்க. அதனால எவனும் சேனலாக ஆரம்பிக்கிறதுல, ஏன்னா அரசியலே கிடையாது அவனுங்க கிட்ட.
அட்லீஸ்ட் நாம் தமிழருக்காவது யூடியூப் சேனலில் மட்டும்தான் அரசியலே நடக்குதுன்னு கூட வச்சுப்போமே. அவனுங்க நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்கானுங்க, நிறைய பேசுவானுங்க, நம்ம எதிரில் பேசுவோம், இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இவனுங்களை பார்த்தா ஏதோ 1-2 பேர் தான் இருக்கானுங்க, வேற யாருமே இல்லையே. வேற தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்கிறானுங்களே, கூட்டமாவோ இல்லை தனியாவோ 4-5 பேரை தவிர. அதை நான் பார்த்துருக்கேன் முன்னாடி. அப்போ சீமானை பற்றி பெருசாக பேசுவான், நம்ம அதனால் சரி பேசிட்டு போ உன் இஷ்டம் அப்படி, நீ வாங்குற காசுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆஹா, அப்போ சீமானுக்கு சப்போர்ட்டு, சீமானுக்கு ஜால்ரா அடிக்கிற குரூப்போ. ஆனால் சீமானுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் விடுற நபர் போல இருக்கு, முன்னாள் நாத்தாக்காரர் போல இருக்கு. அப்படியே நாம் தமிழர்லேருந்து தாவேக்காவுக்கு தாவன குரூப்பு தான் இதெல்லாம், வேற ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. விஜய் அரசியலுக்கு வரார் அப்படின்னு உடனே நடிகர் இல்லையா, ரசிகனாக இருந்திருப்பாங்க. அப்படியே இங்கேருந்து அங்கே தாவன குரூப்பாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாங்க. ஆனால் தளபதி பற்றி பேசும்போது நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல, அதனால இந்த தற்கொலை தலையில் 2 தட்டு தட்டிட்டு போவோம். தளபதி பற்றி பேசுனா இவர் சும்மா இருக்க மாட்டார், அப்படியே பொங்கி எழுந்துருவார் ஃப்ரெண்ட்ஸ். யார் வீடியோ போட்டாலும் அந்த வீடியோவுக்கு எப்படியாவது பதிலடி கொடுக்காம அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது அண்ணனுக்கு. இவங்க அண்ணனுக்கு எதிராக பேசக்கூடிய அத்தனை பேரையுமே ஒரு கை பார்க்காம போகவே மாட்டாப்ல. அணில்கள்லாம் இவருடைய கமெண்ட்ல சிங்கம் களை இறங்கிடுச்சா அப்படின்னு சொல்லி போய் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காடுங்க. இன்னும் என்னெல்லாம் கமெண்ட் போடுறானுங்க தெரியுமா? இப்போதான் எங்கள் மனசு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, இப்போதான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது, இந்த கேமரா சப்பியை போட்டு பொலன்னு பொழந்துட்டீங்க அப்படின்லாம் போட்டுருக்காரு. ஏன்டா அணில்களா, ஆறுதல் படுத்துறாருன்னு சொல்கிறீங்களே, ஆறுதல் படுத்துறதுக்கு இவர் என்ன ஆம்பளை ஐஸ்வர்யா ராயா? ஆறுதல் படுத்துறாராமா இவர். அப்படி என்ன வாழ்க்கையில் கஷ்டத்தில் இருக்காடுங்கன்னு தெரியல. எங்கள் அண்ணன் எல்லாரும் எதிர்க்கிறாங்க, ஊரே எதிர்க்குது, அத்தனை பேர் எதிர்த்து பேசுகிறாங்க, பிஜேபின்லாம் வேறு சொல்கிறாங்கன்னு கதறிட்டு அழுதுகிட்டு இருந்திருப்பானுங்க. இவர் என்னை ஏதோ லைட்டாக இப்படி கிளி விட்டுட்டு போகிறது இவங்களுக்குலாம் ஆறுதல் படுத்துறதாட்டம் இருக்குமா. என்னோட சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பதிவு பண்ணிடுங்க. இப்படி வச்ச உடனே அங்கே சப்ஸ்கிரைப் விஜய் சேனல் பூமருங்க. இவங்க அண்ணன் பாருங்க, ஒரு மாதிரி சுற்றி வராரு, இப்படி சுற்றி சொல்லண்டு வராரு. சுற்றி வரான் சொல்லண்டு வரான், நம்ம வர சிங்கத்துக்கு உண்டான சிங்கம். சை, நமக்கு பொதுவாக இந்த மாதிரி பசங்களோட வீடியோலாம் பார்க்குறதுக்கு டென்ஷன் ஆகும். ஏன்னு கேட்டிங்களா, இவங்க என்னமோ 200 காசு வாங்கிட்டு தான் வீடியோ போடுறாங்க, ஆனால் நமக்கு இவங்களை பார்த்தா இவங்க பண்ணுற ஆட்டிடியூடுங்களாம் சர்ன்னு ஏறும், அசிங்கமாக ஏதாவது திட்டலாம் போல தோணும். ஆனால் என்ன, நம்மளோட வயசில் சின்னவனாக இருப்பான். ஸோ இவனை போய் நம்ம இப்போ தராதரம் இல்லாமல் திட்டுறது. இப்போ என் வயசுக்கு இப்போ சேகுவார மாதிரி ஆட்களாக இருந்தால் 4 வஞ்சி செஞ்சுட்டு போயிடலாம், அவன் பொடி பையன். இவனை போய் நம்ம என்னென்னு திட்ட முடியும்? சரி, இவனை நம்ம திட்டலாம் வேண்டாம், ஏன்னா இவனுக்கே பட்ட பேர்லாம் வேறு வச்சுட்டு போயிட்டாங்க, அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் இவர் சில விஷயங்கள்லாம் ரொம்ப அறிவாளியாக மாதிரி பேசுவான். அதுதான் நமக்கு என்னென்னா, அறிவாளி மாதிரி பேசுவான், ஆனால் சுத்தமாக அறிவே இருக்காது. ஆம்பளை ஐஸ்வர்யா ராய் அவர்களே, அறிவுக்கும் வயசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, புரியுதா? உங்கள் விஜய் அண்ணனுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? 50 கிட்ட இருக்கும் இல்லையா இப்போது? அவருக்கு எல்லாம் அறிவும் இருக்கா? அவரே அறிவில்லாமல் தானே செயல்படுறாரு. பிஜேபி சொல்கிறத கேட்டுக்கிட்டு பிஜேபிக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு தானே இருக்கார். அவரே அறிவில்லாமல் தானே இருக்கார். அது மாதிரி நீங்கள், உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? நீங்கள் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு ஏதோ ரொம்ப வயசான மாதிரி இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ வயசாகியும் நீங்களும் அறிவில்லாமல் தானே இருக்கீங்க. நடிகன் பின்னாடி தானே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. நடிகன் பின்னாடி சுற்றினா அந்த மோகத்தில் தானே அரசியலுக்குள்ளே வந்திருக்கீங்க. உங்கள் விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்குள்ளே வரலன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் அரசியலுக்குள்ளே எப்படியுமே வந்திருக்க மாட்டீங்க. சரி, உங்ககிட்ட இந்த கேள்வியை நான் கேட்குறேன். விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வரலனா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க? இதே மாதிரியே திமுகவை எதிர்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்களா? ஒருவேளை விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா திமுகவை நான் எதிர்க்கல, திமுகவை நான் நட்பு சக்தியாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? பாஜகவை நான் நட்பு சக்தியாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நபராக இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? இப்போ இடதுசாரியாக அவரை காட்டிக்கிறாரு. ஒருவேளை வலதுசாரியாக இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? அப்படியே அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தானே போயிருப்பீங்க. நீங்கள் விஜய் அப்படின்ற ஒரு நடிகனுடைய ரசிகனாக தானே நீங்கள் இந்த களத்தில் நிற்கிறீங்க. நீங்கள் உண்மையான ப்ராப்பரான அரசியல்வாதியாக வரலையே. நீங்கள் லெஃப்ட் விங்கா ரைட் விங்கான்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு கொள்கை பிடிப்பு அப்படின்றது உங்ககிட்ட சுத்தமாகவே கிடையாதுன்றப்போ நீங்கள் எப்படி எங்ககிட்டலாம் பேசுகிறீங்க? எப்படி நீங்கள் எங்களையெல்லாம் எதிர்த்து விமர்சனம் பண்ணுறீங்க? இதில் வேறு டயலாக் வேறு, வயசுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்லாம். அது உண்மைதான், வயசுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை தான். சிலருக்கு சின்ன வயசுலேயே நல்ல அறிவு இருக்கும், நல்ல மெச்சூரிட்டி இருக்கும். சிலருக்கு எவ்வளோ வயசானாலும் மண்டையில் அறிவு இருக்காது, மெச்சூரிட்டி இருக்காது, ஒரு மண்ணு இருக்காது. அந்த கேட்டகரி தானே நீங்கள். இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாமே வயசுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. இது கூடவா தெரில? வயசுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற ஒரு விஷயத்த கூட புரிஞ்சிக்க முடியாத, தெரிஞ்சிக்காத அளவுக்கு நீங்கள்லாம் இருந்திருக்கீங்களே, அதை வச்சே நம்ம சொல்லிடலாமே வயசுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. ப்ரோ, நீங்கள்லாம் விஜய்ன்ற நடிகரை பார்த்து அரசியலுக்குள்ளே வந்திருக்கீங்க.
இல்லைனா நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்திருக்கவும் மாட்டீங்க, அரசியல் பேசியிருக்கவும் மாட்டீங்க, ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டீங்க. விஜய்ன்ற ஒரு தனி நபர், அவர் என்ன பண்ணுறாரோ அதுக்கு பின்னாடி கண்ணை மூடிட்டு போகிற கூட்டம் தான் நீங்கள். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் திமுகன்ற கட்சியை பார்த்து, திமுகன்ற கட்சியோடைய கொள்கைகளை பார்த்து, கொள்கை பிடிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்து, இந்த சங்கி பயலுக அவங்களுடைய அடிமைகள் அல்லக்கைகள்லாம் திமுக மேலே செட் பண்ணக்கூடிய ஃபேக் நரேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாத்தையுமே தீர ஆராய்ஞ்சு எது சரி எது தப்பு அப்படின்னு எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு பார்த்து தான் நாங்கள் திமுகன்ற கட்சிக்குள்ளே இருக்கோம். உங்களை மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு போகலை எங்கேயுமே. சரியா? கொள்கை இல்லாத ஒரு தலைவன் அரசியலுக்குள்ளே வந்தால் அந்த அரசியல் அப்படின்றது கொஞ்ச நாளைக்கு இந்த புஷ்வானவர்கள் இல்லையா, கொளுத்துன உடனே அப்படியே புஷ்ஷுன்னு எரியும், அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். இந்த சின்ன வயசுலலாம் ஒரு முட்டாய் உண்டு, ஒரு சின்ன கவரில் இருக்கும். அந்த முட்டாயை நாக்கில் போட்டால் படபடன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது காணாமல் போயிடும். அந்த மாதிரி தான் உங்களுடைய அரசியல் இருக்கும். பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் பேசுகிறீங்க, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் அரசியல் களத்தில் நிற்கிறீங்க அப்படின்றத பார்ப்போம். கொள்கை பிடிப்பு இல்லாத யாருனாலையுமே அரசியலில் சஸ்டெயின் ஆக முடியாது. உங்கள் விஜய் அவர்களும் அதே மாதிரி தான். விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய நீங்கள் எல்லாருமே அதே மாதிரி தான். எந்த கொள்கை பிடிப்பும் உங்களுக்கு சுத்தமாக கிடையாது. சரி, இவ்வளோ பேசுகிறீங்கல்ல அணில்களே, உங்கள் அண்ணன் எதுக்காக ஆரிய பார்ப்பனியம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸே பண்ணதில்லை இது வரைக்கும்? அரசியலுக்குள்ளே வந்தார் இல்லையா, அரசியல் தானே பேச வந்திருக்காரு, அரசியல் தானே பண்ண வந்திருக்காரு. அவருடைய அறிக்கையிலையோ இல்லை பேச்சுகள்லையோ எங்கேயுமே ஆரிய பார்ப்பனியத்தை எதிர்க்கிற மாதிரி அவர் பேசினதே இல்லையே. ஏன்? அவருடைய கொள்கை தலைவர்களான பெரியார், அம்பேத்கர்லாம் எதை ரொம்ப கோராக எதிர்த்தாங்க? ஆரிய பார்ப்பனியத்தை தானே, ஆரிய ஆதிக்கத்தை தானே. அதை பற்றி நீங்களோ உங்கள் அண்ணனோ எங்கேயுமே பேசினது இல்லையே. ஏன்? கொள்கை தலைவராக இப்போ பெரியார், அம்பேத்கர்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்க நீங்கள்? சும்மா இந்த பகுத்தறிவு பகல்வான் தந்தை பெரியோர் அப்படின்னு புகழ்றதுனாலையோ, இல்லை அம்பேத்கர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்லாம் சும்மா இந்த புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனாலையோ ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்களுடைய வழியில் நடக்கணும். நீங்கள் எங்கே அந்த மாதிரிப்பட்ட செயல்களை எல்லாம் செஞ்சுருக்கீங்க? 24 மணி நேரமும் திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கொள்கையில் நீங்கள் எங்கே ஸ்ட்ராங்காக நின்று காட்டுனீங்க? எங்கேயுமே இல்லை. இந்த கொள்கைகள் எல்லாத்துலேயுமே கொள்கை பிடிப்போட ஸ்ட்ராங்காக நின்று பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகவை நீங்கள் ஏன் முழுவீச்சாக எதிர்க்கிறீங்க? நீங்கள் இப்படி 24 மணி நேரமும் மூச்சு கூட விடாமல் எதிர்க்கிறதுனால தான் நீங்கள் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், ஆரிய கைக்கூலிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், சும்மா நான் பெரியாரை ஃபாலோ பண்ணுறேன், பெரியாருக்கு சும்மா போய் மாலை போடுறேன், இங்கே பாருங்கள் மக்களே, நான் பெரியார், அம்பேத்கர்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சும்மா காட்டிக்கிறவங்க, பெரியார் எப்படிப்பட்டவர் தெரியுமா, பகுத்தறிவு பகல்வன் தெரியுமா, அம்பேத்கர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இப்படிலாம் புகழ்கிற யாரு பின்னாடியுமே போகாதீங்க. அம்பேத்கரும் பெரியாரும் எதை உண்மையாகவே பேசினாங்களோ, எதை எதிர்த்தாங்களோ, எந்த வழியில் பயணித்தாங்களோ அந்த வழியில் தான் நான் பயணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே பேசக்கூடிய, அதை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் பின்னாடி மட்டும்தான் நீங்கள் போகணும். இதை தெளிவாக பகுத்தறிஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கொள்கை தலைவர்கள்னு 4 பேரை அறிவிச்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்க பிறந்த நாள், இறந்த நாள்னு சொல்லி அவங்களுக்கு போய் மாலை போடுறதுனால கொள்கை தலைவர்கள் ஆயிட மாட்டாங்க. அந்த கொள்கை தலைவர்கள் எந்த வழியில் பயணித்தாங்களோ அவங்க பயணித்த அதே வழியை நம்மளும் பின்பற்றி போகிறது தான் உண்மையாகவே கொள்கை பிடிப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் உங்களெல்லாம் பார்த்தா அப்படி எதுவும் தெரியல. அதனால் வயசை வச்சு அறிவை ஜட்ஜ் பண்ணுற கதையெல்லாம் வேணாம். முதல்ல என் வயசையும் நீங்கள் முதல்ல எப்படி ஜட்ஜ் பண்ணீங்கன்ற கேள்வி தான் எனக்கு இருக்குது. என் வயசு என்னன்றதை நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணீங்க? பார்க்குறது எப்படி இருக்கணும் அதை பொறுத்து நீங்கள் என் வயசை ஜட்ஜ் பண்ணிட்டீங்களா? அப்போது நான் உங்களை பார்க்குறேன், உங்களை பார்க்க ஏதோ ஒரு 60 வயசான கிழமை மாதிரி இருக்கீங்க. அப்படி ஜட்ஜ் பண்ணால் நல்லா இருக்குமா? வயசையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, வயசை வச்சு அறிவையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. சரி, இவ்வளோ பேசின இல்லை, உங்கள் தலைவர் அங்கே மோடிஜி போய் காலில் போய் விழுந்து சாயா குடிச்சிட்டு ஜல்சா பண்ணிட்டு வந்தார், அதுக்கு என்ன பண்ண போகிற? பார்த்தீங்களா மக்களே, முதலமைச்சரை பார்த்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு. பிரதமரை பார்த்தும் தப்பான வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. முதலமைச்சர் அங்கே போய் என்ன பண்ணிட்டு வந்தார், அந்த வார்த்தையை எப்படி ரொம்ப கேவலமான கொச்சையான வார்த்தையை ரொம்ப ஈஸியாக சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணுறாப்புல பாருங்க. இது என்ன தைரியம் அப்படின்னு தெரியுமா? வெளிநாட்டில் இருக்கிற தைரியம், தமிழ்நாட்டில் இல்லை ஆள். அதனால இந்த தைரியம். இதை பார்த்து பிஜேபிக்காரனுக்கெல்லாம் கோபம் வராது போலையே. என்னப்பா சங்கிகளா, பிரதமரையே இப்படி பேசிக்கிட்டு இருக்காப்புல, இதெல்லாம் பார்த்து எதுவும் கேட்க மாட்டீங்களா? நாங்கள் பிரதமரை விமர்சனம் பண்ணிட்டாலே ஒரு மாதிரி பொங்கிக்கிட்டு வருவானுங்க, எப்படி பேசலாம் நீ அப்படின்ட்டுலாம் வருவானுங்க அழுதுகிட்டு. இவனுங்கெல்லாம் எப்படி பேசுகிறானுங்க பாருங்கள், இதுக்கெல்லாம் எதுவும் கேட்க மாட்டீங்களா? ஒரு முதலமைச்சரை பார்த்து பேசுகிற வார்த்தையை பாருங்க. அங்கே போனார், இது பண்ணார், அது பண்ணாருன்னு ரொம்ப கொச்சையாக ஆபாசமாக. இதுதான் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் மக்களே.
விஜய் அவர்கள் பெருமையாக கூப்பிடலாம், வெர்ச்சுவல் வாரியர்ஸ், வெர்ச்சுவல் வாரியர்ஸ், எவ்வளோ அழகாக பேசுகிறீங்க வெர்ச்சுவல் வாரியர்ஸ், எந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறீங்க வெர்ச்சுவல் வாரியர்ஸ், கேடு கட்டவனுங்க, சை காரி துப்படும். இப்படி பேசிக்கிட்டு அதையும் வந்து எடிட் பண்ணுறப்ப கூட அதை கட் பண்ணாமல் அப்படியே போடுறானுங்கன்னா அப்போ இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் இல்லையா? அப்படியே அதை அப்படியே ராவாக போடுறாங்க. நம்ம பேசுகிறது தான் சரி, நம்ம எவனை வேணால் எப்படி வேணால் பேசலாம், நம்ம எப்படி வேணால் திட்டலாம், என்ன வார்த்தை வேணால் யூஸ் பண்ணலாம், அதுவும் சிஎம் எல்லாத்துக்குமே ஒரு எதிர்வினை அப்படின்றது இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கு பேர் என்னடா கூட்டு களவாணிங்களா? களவாணி பயிலுக்கு தான் நீங்கள் உண்மையை சொல்லு. டேய், நீங்கள் எல்லாம் களவாணி பயிலுங்க, அதெல்லாம் பெருசு கிடையாது, இவர் சொன்னது தான் பெருசா? ஆமாம்மா, எல்லாருமே களவாணி பயலுக. இவங்க அண்ணன் பிளாக் டிக்கெட் விற்று களவாண்டதெல்லாம் இருக்கிறத சொன்னால் கோவப்படுறீங்க. ப்ரூஃப் காட்டட்டுமா? பிளாக் டிக்கெட் விற்றதுக்கு உங்கள் கட்சிக்காரனுங்க இப்போ இருக்கானுங்கல்ல தொண்டர்கள், அவனுங்கெல்லாம் பிளாக் டிக்கெட் விற்றதுக்கு ஆதாரம் காட்டட்டுமா? உங்கள் அண்ணன் இன்கம் டேக்ஸ்லாம் கெட்டாமல் கோர்ட்டுக்கெலாம் அலைஞ்சதுக்கான ஆதாரத்தையெல்லாம் காட்டட்டுமா? இந்த மாதிரி திருட்டுத்தனங்கள் பண்ணதோடைய ஆதாரத்தையெல்லாம் கொண்டு வந்து காட்டட்டுமா? சரி, நீங்கள் இப்போ குற்றம் சாட்டுறீங்கல்ல, அதுக்கெலாம் ஆதாரம் எங்கடா? ஆதாரத்தை காட்டுங்க. அத்தனை கூட்டு களவாணிகளும் இவனுங்க தான், இவனுங்க கட்சியில் தான் இருக்கானுங்க. ஆதவர்ஜுனா யாரு? சிடிஆர் நிர்மல்குமார் யாரு? இத்தனை பேரை உங்கள் கட்சியில் வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் பேசுகிறீங்களா கூட்டு களவாணிகள்னு? இவர் வந்து அது என்ன மோடில் சொல்லியிருக்காரு, எதுக்காக சொல்லியிருக்காருன்னு அங்கே இருக்க பிள்ளைங்களே அதுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துச்சு. ஏன்னா அதுங்கெல்லாம் படித்து அங்கே வந்து உட்காந்துருக்குங்க, அதனால தான் அது ஃபஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்குங்க. அதனால தான் உன்ன மாதிரி படிக்காத தற்கொலைக்கு அந்த பிள்ளைங்களோட பதிலே நிறையா இருக்குது. நீ போய் யூடியூப் சேனலில் உட்காந்து தேடி தேடி பார்க்கலாம். அதுங்கெல்லாம் உங்களை காரி தூணு துப்பிட்டு போயிருச்சுங்க மூஞ்சி மேலே. இருந்தாலும் நீங்கள் தொடச்சிக்கிட்டு பேசுவீங்க, ஏன்னா நீங்கள் வாங்குற காசு 200 ரூபா, அதுக்கு நீங்கள் விசுவாசமாக நியாயமாக போடுற எலும்பு துண்டுக்கு வேலை பார்த்து தான் ஆகணும். அதாவது பிள்ளைங்க எல்லாம் வந்து பாராட்டிட்டு போனாங்களாம். சின்ன பிள்ளைங்க சினிமா முகத்தில் இருப்பாங்க, சினிமா பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு அரசியல் பற்றி தெரியாது, அரசியல் களத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது, விஜய் எதுக்கு இந்த மாதிரி பாராட்டுறாருன்னு தெரியாது, எப்போ இருந்து பாராட்டுறாருன்னு தெரியாது, இதோட உள்நோக்கம் என்னன்றது தெரியாது, இதை எப்படி யூஸ் பண்ணுறாரு, இது எதுக்காக பண்ணுறாரு, எதுவுமே அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே அவங்க வந்து விஜய்ன்னு இருப்பாங்க. அதுவும் ஓகே. நீங்கள்லாம் வளர்ந்த மாடுகள் தானே, உங்களுக்கு அறிவு இல்லையா? அதான் வயசுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது அதுலேயே தெரிஞ்சிருச்சு இல்லை உங்களுக்குலாம் அறிவு இல்லைன்னு. என்ன பண்ணுறது, உங்கள் கூட எல்லாம் அரசியல் சண்டை செய்ய வேண்டியதாக இருக்குது. எங்கள் நிலைமையை நினச்சி பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு இளைஞர்களையும் கெட்டு குட்டி சோறாக நாசமாக போக வைக்கிறதுக்குனே வந்த ஒரு 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 என்ன ஏதாவது ஒரு கும்பல்னு சொல்லி டேஷ் போடுறேன், அந்த டேஷுக்கு நீங்களே நிரப்பிவாங்க மக்களை. தளபதி சொன்ன விஷயம் வந்து உனக்கு வந்து வேறு மோடில் மாடுலேஷன் பண்ணுறீங்க. அதாவது வந்து ஏழை மாணவர்கள்லாம் வந்து டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா, அவங்களோட ஆசை வந்து நிராசையாக போயிடணுமா அப்படின்ற மோடுக்கு மாத்திரை. இதுக்கு பேர் தான் கோழி மூட்டி விட்ற வேலை. ஏன்டா இப்படி பொம்பளை பிள்ளைங்க மாதிரி, பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்ல முடியாது, ஊரில் வயசான கிழவிங்க புறணி பேசுகிற மாதிரி ஏன்டா இப்படி கோழி மூட்டி வேலை பார்க்குற? வெக்கமா இல்லை? சோத்தை தானே திங்கிற, இல்லை வேறு ஏதாவது திங்கிறியா? அந்த ஆணாதிக்க புத்தி தெரியுதா? பொம்பளை பிள்ளைங்கள மாதிரி ஏன் பேசுகிற அப்படின்னு அந்த வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா? பொம்பளை பிள்ளைங்க மாதிரினா ஏன் பொம்பளை பிள்ளைங்க பேசக்கூடாதா? பொம்பளை பிள்ளைங்க எதுவுமே அரசியல் பேசக்கூடாதா? இந்த புத்தி இருந்ததுனால தான் வைஷ்ணவி பொண்ணை நீங்கள் வந்து இப்படி கார்னர் பண்ணி இப்படி அப்யூஸ் பண்ணி கட்சி விட்டு வெளியே வந்துட்டாங்க, தாவேக்காவை விமர்சிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக அப்யூஸ் பண்ணி அவங்கள அந்த பாடுபடுத்துறீங்களாடா டே. இந்த யூடியூப் சேனல்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கட்சி சார்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த மாதிரி இந்த 2-3 பேர் தான் இருக்கானுங்க இந்த கட்சியில் தாவேக்கால. இவனுங்க பேசுகிற கருத்துக்களை யார் பாப்பா? தாவேக்காரனுங்க தான். அப்போ அவனுங்களும் இதே மாதிரி தானே இருப்பானுங்க. பொம்பளை பிள்ளைங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாப்புல. ஏன் பொம்பளை பிள்ளைங்க பேசக்கூடாதா? உனக்கு என்னடா கடிக்குது பொம்பளை பிள்ளைங்க பேசுனா? என்னடா பேசுகிறீங்க நீங்கள்லாம்? மண்டையில் அறிவு மசர் ஏதாவது இருக்கா அவங்களுக்குலாம்? இல்லைன்னு தெரிஞ்சும் கேட்குறேன் பாருங்க. இந்த நீட்டோட சிஸ்டம் என்னவா இருக்குது? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே மாதிரி சிஸ்டம் அப்படின்றீங்க. இங்கே ஒட்டுமொத்த ஸ்டேட்லேயும் படிப்பெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை, வேறு மாதிரி தானே இருக்குது. அப்போ அதை பேஸ் பண்ணி தானே இருக்கணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமு. அந்த புரிதல் கூட இல்லாத பரதேசிங்க நீங்கள். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம்ப்பா. நீட்டை கொண்டு வந்தது யாரப்பா? நீட்டை கொண்டு வந்தது யார்? என்ன பேசுகிறாருன்னு பாருங்களேன். நீங்கள் இப்போ பேசுகிற வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் எடப்பாடியார்கிட்ட கேட்கணும். அவர் தான் போய் கையெழுத்து போட்டுட்டு வந்தார். யாரை பார்த்து கேட்குறீங்க? நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு திமுகவை பார்த்து கேட்குறாரு. என்ன ப்ரோ, ஒன்றுமே தெரியாதா ப்ரோ? இன்னொரு வீடியோவில் அந்த புலிகேஸ் இருக்கான்ல, அவனும் இதே மாதிரி தான். முதலமைச்சர் டெல்லியில் போய் மோடி அவர்களுடைய காலில் போய் விழுந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஸ்டே கிடச்சிதாமா. அட அறிவு கெட்டவனுங்களா, நியூஸ்லாம் பார்க்குறீங்களா இல்லையா நீங்கள்? முதலமைச்சர் போகிறதுக்கு முன்னாடியே ஸ்டே கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் முதலமைச்சர் போய் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தார். எதுவுமே தெரியாதா உங்களுக்கு? சிம்பிளாக அரசியலில் தினம் நடக்கிறதே தெரியலையே. நீங்களும் உங்களுக்கும் யாராவது ஸ்கிரிப்ட் எழுதி தான் படிக்கிறீங்களா? அதை அப்படியே வாசிக்கிறீங்களா? ஏன்டா இப்படி பொய்யா பரப்பிட்டு திரியிறீங்க? நீட்டை கொண்டு வந்தது நாங்களா? இப்போ இந்த இந்த விஜய் பேச்சு அப்படின்ற இந்த சேனல் இருக்கு இல்லையா,
இந்த நபர் இப்போ பேசுகிறார். நீட்டை கொண்டு வந்தது திமுகவாம். எந்த அடிப்படையில் இப்படி கேணத்தனமாக மக்கள் அனைவருக்குமே தெரியும். ஆனால் எப்படி ஒரு பொய்யை அப்பட்டமாக வெளிப்படையாக சொல்கிறாப்பலான்னு ஒன்றும் புரியல. அப்படி ஒரு கேவலமான ஒரு கட்சி கொள்கையை தாண்டா வச்சுட்டு நீங்கள்லாம் இத்தனை வருஷமாக இருக்கிறீங்க. அதுவும் இளைஞர்களை அரசியல் மயமாக்குற ஒரு தலைவன் கிடைச்சதும் இன்றைக்கி அவன் ஒன்றுக்கு போய்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒன்றுக்கு போங்க, போகிற இடத்துல நாற்றை பிடிச்சிட்டு நாசமாக போய் சாவுங்க, நாங்கள் நிம்மதியாக இருக்கோம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை தோட முடிச்சுக்கிறேன். See you another. சரி, எந்த மாதிரி வார்த்தைகள், என்ன மாதிரி பேச்சு, ரொம்ப இன்டீசெண்டாக இருக்குது பேசுகிறத பார்த்தீங்களா? எனக்கெல்லாம் வாயிலேயே சொல்ல வரல, கேவலமாக இருக்குது பேசுகிறதுக்கே. அப்படிலாம் அது எப்படி இளைஞர்களெல்லாம் அரசியல்படுத்துகிற தலைவன் உங்கள் விஜய் அவர்கள். என்ன அரசியல்படுத்தினார்? மரத்துலேருந்து தாவுறானுங்க, காரில் குதிக்கிறானுங்க, உங்கள் விஜயோடைய கார் பம்பரே கழட்டிட்டானுங்க. கட்சியை விட்டு போகிற பொண்ணை அப்யூஸ் பண்ணுறீங்க. எங்கேயாவது ஒரு விபத்து நடந்தால் அந்த விபத்துக்குள்ளே போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆதாயம் தேடுறீங்க, கட்சி துண்டை போட்டுக்கிட்டு போகிறீங்க, காவல்துறையையும் தீயணைப்புத்துறையையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க, உங்களுக்கு எதிராக வீடியோ போடக்கூடிய அத்தனை பேரையும் அப்யூஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் தான் உங்கள் தலைவன் உங்களை அரசியல்படுத்தின கதையா? சூப்பராக அரசியல்படுத்தியிருக்காரு உங்கள் தலைவன். தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு கட்சி. தமிழ்நாட்டு இளைஞர்களெல்லாம் அப்படியே அரசியல் மயப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறீங்க பாருங்கள். சினிமா மோகம் இல்லாமல் அப்படியே அரசியல்படுத்தி, அறிவூட்டி, கொள்கை பிடிப்போடு இருக்க செய்து சூப்பராக அரசியல் பண்ணுறீங்க நீங்கப்பா. சூப்பர்ப்பா. வீடியோ இதோட என் பண்ணிக்கணும் மக்களே. ஷாக்கிங்காக இருக்குது இவர் இப்படிலாம் பேசுகிறத பார்க்க. அரசியல் படுத்துகிற தலைவனா. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா, பை, டேக் கேர்.